गोविन्दपादजलजादजपूजिताद्यात् संसारतापशमनं जलमाविरासीत् मूर्ध्नावहन् तदिह शैलसुतासहायः काश्यां वसत्यखिल लोक குரு பினாக்கி. வாமனாவதாரத்தில் பலி சக்கரவர்த்தியிடம் பூதானம் வாங்கி பகவான் ஓங்கி உலகு அளந்தான். அவனுடைய ஒரு திருவடி சத்தியலோகம் வரை சென்று எட்டியது. அப்போது பிரம்மா பாத பூஜை செய்தார். பிரம்மாவின் கமண்டலு தீர்த்தமே விஷ்ணுவின் பாத தீர்த்தமாகி கங்கை என்று புகழ் பெற்று ஓடி வருகிறது. கங்கை தேவலோகத்திலேயே ஓடிற்று. அதை பகீரதன் பூ உலகுக்கு கொணர்ந்தான். கங்கையின் வேகத்தை யார் தாங்குவார் என்ற பிரஷ்னை வந்தது. மகாதேவனே தாங்க வல்லவர் என்று பகீரதன் அவரை வேண்டினான். சிவன் தனது சிரசில் கங்கையை வகித்தார். கங்கையின் கர்வம் அடங்கியது. தன் தலையிலேயே கங்கையை அடக்கிவிட்டார் சிவன். பிறகு பகீரதனின் வேண்டுகோளுக்காக ஒரு தீரை கங்கையை விட்டார். அதனால் சிவன் கங்காதரன் என்று புகழ் பெற்றார். கங்கையில் உள்ள அபிமானத்தினாலேயே சிவன் காசியில் வாசம் செய்தார். கோவிந்த பாத ஜலச்சத்தில் இருந்து கங்கா ஜலம் உண்டாயிற்று என்கிறார். மயூரமாருஹ்ய நடந்தமீஷா புத்திரம் துஹித்வா கிரிராஜமூர்த்னி மயூரபிஞ்சாபரணம் து கோஷ்டே द्रष्टुं யசோதா சிசுமா ஜகாம. மயில் மேல் ஆடுகிறானே தன் பிள்ளை, அவனை பார்த்து கொஞ்சலாகாதா? தன் பிள்ளைதானே என்று தோன்றியதாம் சிவனுக்கு. ஒரே ஒரு சின்ன மயில் தோகையை தனது தலையில் அணிந்து கண்ணனை பார்க்க வந்துவிட்டார். ஒரு பைராகி போல் வந்து வாசலில் நின்று உடுக்கு அடித்தார். உடனே யசோதை பிச்சை போட வந்தாள். இந்த பிச்சை வேண்டாம், உன் குழந்தையை கொண்டு வா, அவனுக்கு ரக்ஷை கட்டுகிறேன் என்றார். யசோதைக்கும் தன் மகனுக்கு ஆபத்துக்கு மேல் ஆபத்தாக வருவதால் எந்த மகானாவது ஆசிர்வாதம் செய்வாரோ என்று ஆசையாம். உடனே கண்ணனை கொண்டு வந்து கொடுத்தாள். திலோக்ய சந்திரம் நவநீத சோபம் தமேவ தேஹீதி ருதந்தமேனம் திருஷ்ட்வா யசோதா முகரே பிரதர்ஷ்ய தம் சாந்த்வயாமாஸ ஹரிம் தனூஜம். ஒரு நாள் இரவு கண்ணன் தூக்கம் வராமல் அடம் பிடித்து அழுதான். ஏண்டா கண்ணா இப்படி அழுகிறாய் என்று கேட்டாள் யசோதை. உயரே கையை காட்டி அந்த வெண்ணெய் வேண்டும் என்று அழுதான். யசோதை, கண்ணா அது சந்தா மாமாடா என்று கூறினாள். கண்ணனோ அது வெண்ணெய்தான் என்று கூறினான். எப்படி என்று யசோதை கேட்க கண்ணன் கூறினான், அது வெள்ளை வெள்ளேரென இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது, உயரே வைக்கப்பட்டுள்ளது, உருண்டையாகவும் இருக்கிறது, அதை வெண்ணெய்தானே. யசோதை கண்ணனின் சாமர்த்தியத்தையும் அவன் அடம் செய்வதையும் பார்த்து அவனை விட சாமர்த்தியம் உள்ள ஒரு கோபி ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து கண்ணனிடம் காட்டினாள். அதில் சந்திரனின் பிரதிபிம்பத்தை பார்த்து கண்ணன் சந்தோஷம் அடையவே அப்போது அவன் வாயில் கொஞ்சம் வெண்ணெயை கொடுத்து உள்ளே தூக்கிச் சென்று விட்டாள். யஸ்யா பாக்யஸ்ய லேஷஞ்ச நான்யா லப்துமிஹார்ஹதி தாமேவ கிருஷ்ண ஜனனீம் யசோதாம் பிரணமாம்யஹம். யசோதையை போல் பாக்கியம் செய்தவள் இவ்வுலகில் இல்லவே இல்லை. தேவகிக்கு கண்ணனை பெரும் பாக்கியம் கிடைத்தாலும் லாலனை செய்ய பாக்கியம் இல்லையே.
குருக்ஷேத்திரத்தில் யசோதையை கண்ட தேவகி அம்மா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கண்ணீர் விட்டாள். யசோதை கண்ணனை குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்ளவே மாட்டாள். கள்ளம் கபடமற்ற யசோதை பிரேமையே வடிவானவள். வாத்சல்யம் மிக்க தாய் யசோதையின் பாக்கியத்தை சொல்லி அவளை சேவிக்கிறார். ரே ரே பாலக சாபலத்வமிஹ கிம் மிருத்பிண்டமஷ்னாசி மத் தத்தம் தன்னவநீத கோலமபி சன் த்யஜ்யாமலம் சாக்ரஹம் பிருச்சந்தீமிதி மாதரம் சரபசாம் ஆலோக்ய பீதஸ்வகம் வக்த்ராப்ஜம்பிகசையலோகமகிலம் பிராதர்ஷயன் மாதவஹா. ஒரு நாள் சில பிள்ளைகள் வந்து யசோதையிடம், அம்மா அம்மா சீக்கிரம் வா, கண்ணன் மண்ணு தின்கிறான் என்றார்கள். உடனே யசோதை கையில் ஒரு தடி எடுத்து வேகமாய் ஓடி வந்தாள். அதற்குள் கண்ணன் கையில் இருந்த மண்ணை கீழே போட்டுவிட்டு ஓடினான். அவனை கூப்பிட்டு அவன் கையை பிடித்து கொண்டு, ஏண்டா கண்ணா இப்படி மண் தின்கிறாய்? நான் தான் உனக்கு வெண்ணெய் கொடுத்தேனே, அதை கூட விட்டு மண்ணை தின்னராயே என்றாள். இல்லை அம்மா, நான் மண் தின்னவே இல்லை என்றான் கண்ணன். பின் இந்த பையன்கள் வந்து நீ மண் தின்கிறாய் என்று முறையிடுகிறார்களே என்றாள். இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றான் கண்ணன். ராமன் கூட சொல்கிறானே என்றாள் யசோதை. இப்போதெல்லாம் ராமன் கூட பொய் சொல்கிறான் என்றான் கண்ணன். கத்வா யதீந்திரஸ்ய கிருஹம் பரேத்யுஹு வந்த்யாசுதேனைவ சமன்விதோயம் க்ஷீரம் வ்ருஷஸ்யாபஜஹார ராமோ நாஹம் யசோதே மிருதமத்னி மாதஹா. கண்ணன் ராமன் கூட திருடினான், பொய் சொன்னான் என்றான். ராமன் யார் வீட்டிற்கு சென்று திருடினான் என்றாள் யசோதை. அப்போது அங்கு செல்லும் சந்நியாசியை காட்டி இவராகத்தில்தான் திருடினான் என்றான். ரொம்ப சரி, எப்போ திருடினான் என்றாள் யசோதை. நாளைக்கு திருடினான் என்றான். அதுக்கும் ரொம்ப சரிதான், யார் சாட்சி என்றாள் யசோதை. அங்கு ஒரு மலடி மாமி போய்கொண்டு இருந்தாள். இந்த மாமியின் பிள்ளையுடன் தான் திருடினான் என்றான். எந்த மாட்டுப் பாலை திருடினான் என்றாள் யசோதை. ஒரு காளை மாட்டை காட்டி இந்த மாட்டுப்பாலை தான் திருடினான் என்றான். முழு புழுகு, ஏண்டா இப்படி புழுகிறாய் என்றாள் யசோதை. நான் மண் தின்னவே இல்லை, உண்மையாகத்தான் சொல்கிறேன் என்றான் கண்ணன். அப்படியானால் வாயை திற என்று யசோதை கூற, கண்ணன் வாயை திறக்கவே அதில் அகில உலகங்களையும் கண்டாள். உடனே இவன் பிள்ளையே அல்ல, உலகுக்கே தந்தை நாராயணனே என்று பயந்து இவனை மிரட்டியதற்கு மன்னிக்க வேண்டி சேவிக்க நினைத்தாள். உடனே அவள் கண்ட காட்சி மறக்கும்படி செய்தான் கண்ணன். சம்சார ரோகதூனானாம் பேஷஜம் நாமயஸ்ய தூ சிசு புத்யைவ சா தஸ்மை யசோதா பேஷஜம் ததௌ. சம்சார ரோகத்திற்கே எவனது நாமம் மருந்தோ அவனுக்கே யசோதை மருந்து கொடுத்தாள். தான் பெற்ற பிள்ளை என்று நினைத்தாள். விஸ்வரூபம் காட்டியும் கூட அவளுக்கு ஞானம் ஏற்படவில்லை. புத்திரபாசமே இருந்தது. பரமாத்மாவிடமே இவ்வாறு புத்திரபாசம் வைத்த அவளது பாக்யமே பாக்யம். நீலோத்பலஷ்யாமல சுந்தராங்கம் அக்ரே நடந்தம் நவநீதஜோரம் திருஷ்ட்வா சுதஸ்நேஹ விமுக்தசித்தா நந்தஸ்ய பத்னி
ததி நிர்மமந்த. நீலோத்பலம் போல் ஷியாமளமான சுந்தர மேனி உடையவனாய் எதிரில் வந்து நடனமாடும் நவநீத சோரனை பார்த்து வாத்சல்யத்தினால் மோகித்த யசோதை தயிர் கடைந்து கொண்டே இருந்தாள். மாத்ரா நிர்மதிதம் விலோக்ய நவநீதம் பாண்டஸ் சம்ஸ்தாபிதம் கத்வா மாத்ரு சமீபமஸ்திரகதிர் வாசா சுதா கல்பயா மாதஸ்தன்னவநீத மத்யமதிதம் யச்சேதி மித்யாருதன் யோ யாச்ச சஹிதோர்பகைர்பவது மே சோரக்ரணிர் திருக்பதம். யசோதை தயிர் கடைந்து கடைந்து வெண்ணெயை எடுத்து கலயத்தில் வைக்கிறாள். அம்மா, எனக்கு வெண்ணெய் தா என்றான். பூரா கடைந்து விட்டு கடைசியில் தருவேன் என்றாள் யசோதை. இப்பவும் கொடு, பூரா கடைந்த பிறகும் கொடு என்றான் கண்ணன். 2 தரம் கொடுக்க முடியாது, 1 தரம்தான் தருவேன். சும்மா தின்னா உடம்புக்கு ஆகாது என்றாள் யசோதை. கண்ணனோ கூத்தாடிக்கொண்டே இப்போ தந்தால்தான் ஆச்சு என்று அழுதான். போனால் போகட்டும் என்று அவனது கையில் கொஞ்சம் வெண்ணெயை கொடுத்தாள். அதற்குள் அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கவே அதை இறக்கி வைக்க ஓடிவிட்டாள். கண்ணனோ அதற்குள் வெண்ணெய் கலயத்தை எடுத்து கொண்டு ஓடி கொல்லைப்புறம் இருந்து ஓர் உரலில் உட்கார்ந்தான். வெண்ணெயை குரங்குக்கு போட்டுக்கொண்டு தானும் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். பாலை இறக்கி வைத்துவிட்டு கண்ணனை தேடி வந்தாள் யசோதை. கண்ணனோ பிடிபடாமல் ஓடினான். யசோதை களைத்து போய் திரும்பினாள். கண்ணனும் அம்மாவிடம் வந்து தானே அகப்பட்டான். அவனை கண்டிக்க மனம் வரவில்லை. அங்கிருந்த உரலில் அவனை கட்டினாள். என்னாம ஸ்மரணாதேவ பவபந்தாத் விமுச்யதே உலூகலே தாமபத்தஹ சோயம் தேவோ விராஜதே. எவருடைய நாமஸ்மரணத்தினால் சம்சார பந்தமே நீங்கிவிடுமோ அவன் இந்த உரலில் பந்தப்பட்டு இருப்பதை பார் என்று சிலர் கூறினர். யசோதயா நிபத்தம் தம் பாலகோபாலமீஸ்வரம் ஸ்ருண்வன் ஸ்மரன் கீர்த்தயம்ச்ச பவபந்தாத் விமுச்யதே. யசோதையால் உரலில் கட்டப்பட்டவன் அவளது அன்புக்கு கட்டுப்பட்டவன். இவனை பந்தப்பட்டவன் என்று நினைக்காதே. இவன் உரலில் பந்தப்பட்டதை கேட்டாலேயே நமக்கு பந்த பாசம் நீங்கிவிடும் என்கின்றனர் சிலர். மோக்ஷம் பிரதாதும் அவதீர்ய கிருபாம்புராஷி கோபாங்கணேஷு நவநீதம் இகாபஹ்ருத்ய பத்தோ பபூவ பகவானிதி யே வதந்தி முக்தா பவந்தி சஹசா பவபந்தநாத்தே. கண்ணன் உரலை இழுத்து கொண்டே வாசலில் வந்து அங்குள்ள மருத மரங்களின் இடையில் சென்றான். உரல் சிக்கிக் கொண்டதும் அதை இழுத்தான். உடனே மருத மரங்கள் சாய்ந்தன. நலகூபரன் மணிகிரீவன் என்ற குபேரனின் பிள்ளைகள் மதுபானம் செய்துவிட்டு நாரதருக்கு அபச்சாரம் செய்தனர். நாரதருடைய சாபத்தினால் இங்கு மரமாகி இருந்தனர். இப்போது பகவான் அவர்கள் சாபத்தை நீக்க அவர்களுக்கு அபயம் தந்து அலகாபுரிக்கே அனுப்பிவிட்டான். நந்தகோபன் வந்து குழந்தையை அவிழ்த்துவிட்டு யசோதையிடம் கொடுத்தான். மரம் விழுந்தது எப்படி? கண்ணன் பிழைத்தது நம் பாக்கியம் என்று யாவரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். ரஹசி பாலகைர்கேஹமாகதோ லகுடபாணிபிர்நந்தநந்தனஹ புவி நிபாதயன் சிக்ஷாம்
भाण्डकं दधिनि पीयदुद्राव सत्वरम्. ஒரு நாள் ஒரு கோபிகை யசோதையிடம் வந்து கூறினாள், சிறுவர்களுடன் ரகசியமாய் வீட்டிற்கு வந்து நந்தனந்தனன் தடியினால் மேலே தொங்கும் உரியை தட்டி தயிரை குடித்துவிட்டு வேகமாக ஓடுகிறான் உன் பிள்ளை என்று.